வணக்கம். இன்றைக்கி சுவாரஸ்யமான விஷயம் ஒன்று பார்த்துலாங்களா? இந்த ஆர்ட் இல்லை, இந்த பெயிண்டிங்லாம் பார்த்துருக்கீங்களா? ரொம்ப உத்து பார்த்துட்டே இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா அது வந்து எவ்வளோப்பான்னு கேட்டிங்கன்னா, இது வந்து 5 கோடின்னுவாங்க, 10 கோடின்னுவாங்க. உண்மையிலே பார்த்தீங்கன்னா அதில் என்ன இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியாது. பட் அந்த கலைநயக்கத்தோடு பார்க்குறவங்க, அந்த ஆர்ட்லேயே இருக்கிறவங்களுக்கு அதை பற்றியான டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக தெரியும். ஆனால் காஸ்ட் பார்த்தினாக்கா அந்த அளவுக்கு காஸ்ட்லியாக இருக்கும். அதையும் காசு கொடுத்து வாங்குவாங்க. ஸோ அந்த விதத்தில் ஃபினான்ஷியல் இயர் 2026 எந்தெந்த ஆர்ட் வந்து அதிகமான விலைக்கு விற்கப்பட்டிருக்கு, அதையும் மக்கள் எப்படி இவ்வளோ ஆர்வமாக வாங்குறாங்கன்றதையும் ஒரு சுவாரஸ்யமாக டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஹவுசஸ் இன் ஆம்ஸ்டர்ட் அப்படின்ற ஆம்ஸ்டர்ட் பார்த்துருக்கீங்க இல்லையா? ஒரு வீடு ஒரு மாதிரி டார்க் ஷேட்ஸில் இருக்கும். அந்த வீடு வந்து வரைஞ்சிருக்கிறாங்க. 1962 அந்த ஆர்ட் வந்து வரையப்பட்டது. ஆயில் அண்ட் பாலிவினைல் அசிட்டேட் ஆன் கேன்வாஸ் அது மூலிமா வரையப்பட்டது. எவ்வளோ ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காங்க? 67.3 கோடி. அது மட்டும் இல்லாமல் அடுத்தது 1970 ஆயில் ஆன் கேன்வாஸில் ஒரு பிக்சர் வரைஞ்சி கொடுத்துருக்காங்க. அதோட சைஸ் வந்து பார்த்தோன்னாக்கா 55x40 இன்ச்சஸ். மொத்தம் 67.1 கோடிக்கு வந்து விலை போயிருக்கு. அதுக்கப்புறம் ட்ரஸ்ட் புல், அதாவது காளை மாடு பார்த்துருக்கீங்களா? புல், அது வந்து ஒரு ட்ரஸ்ட் ஷேப்பில் வந்து பண்ணியிருக்கிறாங்க. 1956 மாடலில் அதை வந்து வரைஞ்சிருக்கிறாங்க. 1956 1956 வரைஞ்ச ஆர்ட் கிடையாது. 1956 அந்த புல்ஸ் எப்படி இருந்திருக்குன்னு ஒரு கற்பனையில் வந்து வரைஞ்சிருக்கிறாங்க. அது வந்து ஆயில் ஆன் கேன்வாஸில் வரைஞ்சிருக்கிறாங்க. சைஸ் வந்து 37க்கு 41.5 இன்ச்சு. எவ்வளோ தெரியுங்களா ப்ரைஸு? 61.8 கோடி. ஸோ அதுக்கப்புறம் எம்பரர் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி ஒரு கற்பனைக்கு அதில் 1957 எம்பரர்ஸ்லாம் எப்படி வாழ்ந்துருப்பாங்க ஒரு ஆர்ட்டு. அது வந்து ஆயில் ஆன் போர்டு. இது வந்து கேன்வாஸ் கிடையாது, போர்டில் வரைஞ்சிருக்கிறாங்க. 47.3x 23.5 இன்ச்சஸ். இதோட விலை எவ்வளோ தெரியுங்களா? 65.5 கோடி. ஸோ டோட்டலாக எவ்வளோ தான் சேல்ஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா 5 lakhs கீழே இருக்கிற ஆர்ட்ஸ் வந்து 44.40% வந்து சோல்ட் ஆயிருக்கு. 5 to 15 lakhs உள்ளது 21.40%, 15 to 50 lakhs 18.30%, 50 lakhsலேருந்து 1 கோடிக்கும் 6.10%, 1லேருந்து 5 கோடிக்கு 7.60%, 5 to 10 crores 1.10%, 10 கோடிக்கு மேலே உள்ள ஆர்ட் வந்து 1.10% போயிருக்கு. அதாவது இதில் இன்னும் சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, இந்த ஆர்ட்டை மேக்ஸிமம் நிறைய வாங்கினது யாருன்னு கேட்டிங்களா? நம்ம இந்தியன்ஸ் தாங்க. சரிங்களா? இதை பற்றியோட உங்களோட கருத்து என்ன? இதை உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சால் மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நான் தெரிஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.